இந்த சண்டே எங்கள் வீட்டில் செஞ்ச மத்தி மீன் குழம்பு தான் சண்டே சமையல். ரொம்பவே வாசனையாகவும் அருமையாகவும் இருந்தது. ருசியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். மத்தி மீனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தி மீன் மற்ற மீன் மாதிரி இருக்காது, இதில் வந்து கவுச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நிறைய உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. வெங்காயம்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளி சைஸ் புளி ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பொறுத்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றுருங்க. ஊற்றிட்டு அடுத்தது வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறி வரணும். ஏன்னா இந்த மத்தி மீனில் நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறதுல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வைக்கிறதுனால இதில் டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தான் வைப்பீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு நான் 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்ததுனா தான் சீக்கிரமே வணங்கிரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறம் இதனோட குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடய குழம்பு மிளகாய் தூள்லேயே மஞ்சள் தூள் இருக்கிறனால நான் சேர்த்தலை. இந்த சூட்டுலேயே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்யலை, இந்த பாத்திரத்தில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. இந்த பாத்திரத்தை தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். இப்போ கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அதனோட ஜீரகம், மிளகு, 4 சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டோன்னே வெடிக்கும், அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. உடனே வெங்காயத்தெல்லாம் சேர்த்துருங்க. இல்லை உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருக்குதுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மத்தி மீன் குழம்புக்கு அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறமா பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளி, அதாவது அரை தக்காளி சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, ஏன்னா நான் மஞ்சத்தூள் வந்து புளியில் சேர்த்துனா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான், நிறையா சேர்த்தலை. இப்போ புளி கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம வணக்கி வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா நல்லா தண்ணி விட்டு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை விட்டுருங்க. அதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதே மத்தி மீன் குழம்புல தேங்காய் சேர்த்தக்கூடாது. தேங்காய் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் சேர்த்துறதில்ல, சேர்த்துறவங்களா இருந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீனை இதோடு சேர்த்துடலாம். நல்லா சுட சுட சாப்பாட்டோட சுருக்குன்னு மத்தி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சுங்க குழம்புல. இந்த ஸ்டேஜில் மீனை எடுத்து நம்ம அதோட சேர்த்துடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்தணும். ஏன்னா இப்போ சேர்த்துனாதான் மீன் நல்லா வெந்து வந்துடும். ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும். மாதத்தில் ஒரு நாள் இந்த மீன் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. மீன் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா மீன் கரைஞ்சி போயிடும், அதனால் ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. சண்டே அன்னைக்கு இதுதான் செஞ்சுருந்தேன், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களும் எப்படிங்க? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி தானே. மீன் குழம்புனா உசுறு. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு காலையில் வச்சுட்டா நைட்டு வரைக்கும் தொட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுட சுட சாப்பாட்டோட சுருக்குன்னு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா சூடாக சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுத்தது, இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சண்டே சமையல். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.